சுரேஷ் ரூம்ல இருக்காரு. அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. மதிய பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. மதி நம்மள கிண்டல் பண்ணியிருப்பாளா? கண்டிப்பா பண்ணியிருப்பா போல இருக்கு. அண்ணன் தான் சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. சரி ஃபோன் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி எட்டி பார்க்குறாரு. மதி அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. நல்லா தூங்குறாளா? எழுந்துக்க போறா. எழுந்தா அவ்வளோதான். அப்புறம் கத்து கத்துன்னு கத்துவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்து அங்க இருக்க அந்த ஃபோன எடுக்குறாரு. எடுத்து கையில பார்க்குறாரு. ஐயோ! என்ன இவ லாக் போட்டிருக்காளே! என்ன பண்றது இப்போ? சரி. அப்படின்னு சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த் ஏதாவது போட்டிருப்பா, அப்படின்னு சொல்லிட்டு போட போறாரு. ஐய்யயோ! இவளோட டேட் ஆஃப் பர்த்தே எனக்கு தெரியாதே! இப்ப என்ன பண்றது? சரி ஏதாவது ஒரு நம்பர போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம், அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரை பண்ணி சுரேஷ் பார்க்குறாரு. ஆனா உள்ள போல. ஐய்யயோ! ஏதாவது லாக் ஆயிட போது. இவ வேற ரொம்ப திமிர் பிடிச்சவ. எழுந்த உடனே ரொம்ப கத்துவாளே! வேண்டாம், வேண்டாம். எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஃபோன் அப்படியே ஓரமா வச்சிடுறாரு. வச்சுட்டு போயிட்டு பேசாம படுத்துடுறாரு. மதி அப்படியே நல்லா தூங்கிட்டே இருக்காங்க. அப்படி எழுந்துக்கிறாங்க. காலையில விடிங்காத்தால சீக்கிரமா எழுந்து அப்படியே வெளிய போறாங்க. போய் பார்த்தா, உங்க மாமியார் அப்படியே வந்து ஒரு மாதிரி நடந்துகிட்டே இருக்காங்க. "என்ன அத்த டைம் ஆகுது நீங்க தூங்கலையா?" அப்படின்னு மதி கேட்குறாங்க. இல்ல மதி எனக்கு நைட்டு ஃபுல்லா என்னன்னே தெரியல. ஒரு சுத்திய வச்சு அடிக்கிற மாதிரி தலை அப்படி அவ்ளோ பயங்கரமா வலிக்குது. நைட்டு ஃபுல்லா நான் தூங்கவே இல்ல. அப்படியே முழிச்சுட்டே இருந்தேன். உள்ள அவர் தூங்கிட்டு இருக்காரு. அவர தொல்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஹால்ல வந்துட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. "என்ன அத்த இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இவ்ளோ தலைவலி வரும்போது நீங்க எங்ககிட்ட கூப்ட்டுருக்கலாம்ல." "இல்ல மலர்கிட்ட மாத்திரை வாங்கலாம்னு நெனச்சேன். ஆனா மலர் தூங்கிட்டு இருப்பா. எழுப்பக்கூடாதுல்ல. அதனால தான் நான் எழுப்பல." "என்ன அத்த பேசிட்டு இருக்கீங்க? இப்படி தலை வலிக்குது. நீங்க வந்து எழுப்பாம இருந்திருக்கீங்க. நீங்க வாங்க. நம்ம இப்பயே ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்க." அப்படின்னு மதி கூப்பிடுறாங்க. "என்ன மதி பேசிட்டு இருக்க? சாதா தலைவலி. இதுக்கு போய் ஹாஸ்பிட்டல் போவாங்களா? நாங்க ஜுரம், தலைவலி இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்லாம் நாங்க போகவே மாட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்றாங்க. "என்ன அத்த வலி அதிகமா இருக்குன்னு சொல்றீங்களே! எப்படி தாங்குவீங்க? நான் தாங்கிட்டு தானே இருக்கேன். இவ்ளோ நேரம் நான் தூங்காம தானே இருக்கேன். சரி இருங்க. நான் என்கிட்ட தலைவலி டேப்லெட் இருக்கு. நான் போய் கொண்டு வரேன்." அப்படின்னு மதி போறாங்க. போயிட்டு கொண்டு வந்து டேப்லெட்ட குடுக்குறாங்க. டேப்லெட்ட போடுறாங்க. இப்ப எப்படி இருக்கு வலி? நான் இங்க ஹால்லயே படுத்துக்கிறேன்." அப்படின்னு அப்படியே படுக்குறாங்க. "அ அத்த உங்களுக்கு ரொம்ப தலை வலிக்குதுல்ல, கொஞ்சோண்டு தைலம் எடுத்து உங்க தலையில நான் போட்டு விடட்டுமா?" அப்படின்னு மதி கேட்குறாங்க. "ஆ வேண்டாம், வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அதுவே சரியாயிடும்." அப்படின்னு சொல்றாங்க. "அத்த ஏன் அத்த இப்படி இருக்கீங்க? தலை வலிக்குதுன்னு சொல்றீங்க. நீங்க எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. உங்களுக்கு பிபி வேற ஏதாவது இருக்கா? அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? நான் தான் இன்னைக்கு வரைக்கும் ஹாஸ்பிட்டலே போனதில்லையே! எதுவுமே செக் பண்ணதில்ல." "அத்த கண்டிப்பா செக் பண்ணணும் அத்த. நாளைக்கு உங்களுக்கு தலைவலி போகுதான்னு பாருங்க. அப்படி போகலன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம்." அப்படின்னு மதி சொல்றாங்க. "சரி, சரி பார்த்துக்கலாம். சரி இருங்க நான் போய் உங்களுக்கு தைலம் கொண்டு வந்து தலைய கொஞ்சோண்டு அப்படியே நான் உங்களுக்கு தடவி விடுறேன். கொஞ்சம் வலி பரவாயில்லையா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு மதி அப்படியே தைலத்த கொண்டு வந்து தலைய அப்படியே அழகா இது பண்ணி விடுறாங்க மசாஜ் மாதிரி. அப்படியே தூங்கிடுறாங்க லட்சுமி. தூங்கிட்டோனே அங்கேருந்து அப்படியே மலர் காலைல எழுந்து வராங்க. "என்ன அத்தை இங்கே படுத்துட்டு இருக்காங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா இருங்க. இருங்க, இருங்க, இருங்க. கத்தாதீங்க. அமைதியா இருங்க." அப்படின்னு சொல்றாங்க. என்ன எதுக்காக அத்தை இங்க வந்து படுத்துட்டு இருக்காங்க?" அப்படின்னு மலர் கேட்குறாங்க. "இல்ல அவங்களுக்கு நைட்டு ஃபுல்லா ரொம்ப தலை வலிக்குது போல இருக்கு. தாங்கவே முடியல. அதனால அவங்க நைட்டெல்லாம் தூங்காம ஹால்லயே நடந்திருக்காங்க." சரி, அத்தை என் ரூமுக்கு வந்து டேப்லெட் கேட்டுருக்கலாம்ல. நீங்க தூங்கியிருந்தீங்க. உங்கள எழுப்பக்கூடாதுன்னு நெனச்சுட்டாங்களாம்." அப்படின்னு மதி சொல்றாங்க. "இப்ப தான் அவங்களுக்கு டேப்லெட் குடுத்துருக்கேன். தூங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தைலம் போட்டுருங்க. அவங்கள எழுப்ப வேண்டாம். அவங்க நல்லா தூங்கட்டும். பாவம் நைட்டு ஃபுல்லா அவங்க கண்ணு முழிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பிபி ஏதோ இருக்குது தான் நான் நெனைக்கிறேன். நம்ம போயிட்டு நாளைக்கு செக் பண்ணா தான் தெரியும்." அப்படின்னு மதி சொல்றாங்க. "அப்படியா மதி? சரி, சரி. அவங்க தூங்கட்டும். நம்ம எழுப்ப வேண்டாம். சரியா? நான் போயிட்டு அப்படியே வேல பார்க்குறேன்." அப்படின்னு போயிட்டு காஃபி கொண்டு வராங்க. அதுக்குள்ள அங்க வந்து அவங்க மாமனார் எழுந்து வெளிய வராரு. "என்ன லட்சுமி இங்கே தூங்கிட்டு இருக்கா?" அப்படின்னு கேட்குறாரு. "மாமா, மாமா நீங்க கொஞ்சம் கத்தாதீங்க. அவங்களுக்கு ரொம்ப தலை வலிக்குது. அதனால அவங்க தூங்கிட்டு இருக்காங்க." "என்னது தலை வலிக்குதா? சரி, சரி. அதுக்காக?" "அ இல்ல மாமா கத்தாதீங்க தயவுசெய்து. அத்தை கொஞ்சம் தூங்கட்டும்." அப்படின்னு மதி சொல்றாங்க. "நீ என்ன எனக்கு சொல்லிக் குடுத்துட்ருக்க? நான் என் வீட்ல எப்படி பேசணும்னு சொல்லிட்டு." "இல்ல மாமா அதுக்காக இல்ல. அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்." அப்படின்னு மலர் சொல்றாங்க. "நீங்க வாக்கிங் போயிட்டு வாங்க பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்றாங்க. அங்கருந்து அப்படியே அவங்க வீட்டுக்கார் வாக்கிங் போறாரு. அப்ப யோசிக்கிறாரு, "என்ன லட்சுமிக்கு அவ்ளோ தலைவலிக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. "சரி என்ன சமையல் பண்ண போறீங்க? உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்." அப்படின்னு மதி சொல்றாங்க. "எனக்கு இன்னைக்கு வந்து சாம்பார் வைக்கணும், அப்புறம் வந்து பொங்கல் வைக்கணும், இட்லி, அப்புறம் நெறைய வேலை இருக்கு." அப்படின்னு மலர் சொல்றாங்க. "என்னங்க லிஸ்ட்டு போயிட்டே இருக்கு." அப்படின்னு.
ஆமா மதி, இன்னைக்கு ஃப்ரைடேல சாமி கும்பிடணும். அதனால எல்லாமே பண்ணணும். சரிங்க, உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஏதாவது காய் ஏதாவது வெட்டி வைக்கட்டுமா? போய் நீ பண்ணி வை போ. நான் போயிட்டு மாவு அரைக்கிறேன். மாவு வேற அரைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஐய்யய்யோ! வேணாம், வேணாம், வேணாம். நான் போய் இப்போ மாவு அரைக்கல. அத்தை வேற தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதனால நான் அப்புறமா அரைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ம். சரிங்க. நான் போயிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு போயிட்டு மதி எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ மலர் கேட்குறாங்க, "என்ன இது? ஏன் அத்தை இவ்ளோ வலிய தாங்குறாங்க? கண்டிப்பா நம்ம காலையில அவங்களுக்கு முடியலன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம்." அவங்க ஏற்கனவே சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க, "எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. அடிக்கடிக்க எனக்கு உடம்பு முடியலன்னு" சொல்லிட்டு. ஆனா மாமா தான் டெஸ்ட் எடுக்க வேண்டான்னு சொல்லிட்டாரு. "நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு குத்துக்கல்லு மாதிரி இருக்க. உனக்கு எதுக்கு டெஸ்ட்டு?" அப்படின்னு சொன்னாரு. ஆனா அத்தை பாவம் தான். அவங்களுக்கும் வயசு ஆகுதுல்ல. அப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அதனால அவங்கள கூட்டிட்டு போய் கண்டிப்பா நம்ம செக் பண்ணி பார்த்தரலாம். பாவம் வயசான காலத்தில இவ்ளோ வலி அவங்க எப்படி தாங்குவாங்க? நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்திருக்காங்களே! அப்படின்னு மலர் சொல்றாங்க. ஆமாங்க. கண்டிப்பா நம்ம நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். அப்படின்னு மதி சொல்றாங்க. இங்க பாருங்க வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு மதி சொல்றாங்க. நான் சின்ன சின்ன வேலை ஏதாவது எங்களுக்கு நான் செய்யட்டுமா? இட்லி ஊத்துறேன், அப்புறம் கொஞ்சம் சட்னி அரைக்கிறேன். சின்ன சின்னதா நான் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் சாம்பார் வைக்கிறது இதெல்லாம் நீங்க பண்ணிடுங்க அப்படின்னு மதி சொல்றாங்க. சரி மதி, நம்ம 2 பேரும் சேர்ந்தே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்தே சமையல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து வராரு சுரேஷோட அப்பா. வந்த உடனே, "என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்காளா?" அப்படின்னு கேட்குறாரு. ஆமாமாம்மா. அவங்க நைட்டெல்லாம் தூங்கலல்ல, தூங்கட்டும் விடுங்க. அவங்களாவே எழுந்துக்கட்டும். நம்ம அவங்கள எந்த டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம் அப்படின்னு மலர் சொல்றாங்க. சரி, சரி. எனக்கு நீ காஃபிய குடு அப்படின்னு கேட்குறாரு. காஃபி குடுக்குறாங்க, குடிக்கிறாரு. சரி நான் போயிட்டு வரேன். அதுக்கப்புறம் நான் வந்து டிஃபன் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே எழுந்து போறாரு. சுரேஷும் அப்படியே எழுந்து வராரு. என்ன அம்மா இங்கே தூங்கிட்டுருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு மதிக்கிட்ட. அவங்களுக்கு தலை வலிக்குதுங்க. ரொம்ப முடியல போல இருக்கு. அதனால தான் இப்போ தூங்கிட்டுருக்காங்க டேப்லெட் போட்டு. அம்மாவுக்கு முடியலன்னா நீ என்னை எழுப்பியிருக்கலாம்ல. நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருப்பேன்ல அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்லிட்டுருக்காரு. இல்லங்க அதுக்காக இல்ல. அத்தை வந்துட்டு ம் யாரையும் எழுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாங்க அப்படின்னு மதி சொல்றாங்க. சரி மதி, எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ரெடியாகி அங்கேருந்து அப்படியே போறாரு. அடுத்தது பாக்கியராஜ் வராரு. நடந்த எல்லாத்தையும் மலர் அவர்கிட்டயும் சொல்றாங்க. "அப்படியா? அப்ப அம்மாவ கண்டிப்பா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போணும். நான் அப்போ பர்மிஷன் போட்டு வீட்ல இருக்கேன். அம்மா எழுந்துக்கட்டும். நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன்." அப்படின்னு பாக்கியராஜ் சொல்றாரு. "என்னங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க எப்பவும் போல ஆஃபீஸ்க்கு போங்க. ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க பர்மிஷன் போட்டு வாங்க. இப்பலாம் ஒண்ணும் வேண்டாங்க. அத்தைய நானே கூட்டிட்டு போறேன்." அப்படின்னு மலர் சொல்றாங்க. "அப்படியா மலரு? சரி. அப்ப நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் அங்கேருந்து அப்படியே கிளம்பி போறாரு. அப்படியே லட்சுமி பொறுமையா எழுந்து பார்க்குறாங்க. "அப்பா! தலை என்ன இவ்ளோ வலி வலிச்சுது? இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வீட்டுக்காரர் கேட்குறாரு, "எப்படி இருக்கு தலைவலி? பரவாயில்லையா?" "ஐயோ! என்னங்க நீங்க ஏங்க அத கேட்குறீங்க? நைட்டு ஃபுல்லா பயங்கரமா தலைவலி. என்னால அத தாங்கவே முடியல. தலையே வெடிக்கிற மாதிரி இருந்தது தெரியுமா? நான் வேற அங்க ஏதாவது பண்ணிட்டே இருந்தா, நீங்க வேற கத்திட்டே இருந்தீங்க. என்ன ஒழுங்கா தூங்க விட மாட்டியான்னு சொல்லிட்டு. அதனால தாங்க நான் வெளிய வந்துட்டேன். நைட்டு ஃபுல்லா நான் முழிச்சுட்டே இருந்தேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி. ஆமா. எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துட்ருக்க. 24 மணி நேரமும் டிவி பார்த்துட்ருக்க. அப்படி இல்லன்னா ஃபோன பார்க்குற. உனக்கு தலைவலி வராம வேற என்ன வரும்? அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர் கேட்குறாரு. என்னங்க நான் எப்பயாவது ஒரு வாட்டி தானே பார்க்குறேன். எங்க பார்க்குற? வீட்ல நீ ஏதாவது வேலை செய்றியா? ஒரு வேலை செய்றது கிடையாது. டிவி தான் நீ பார்க்குறத நான் தான் உன்ன பார்த்துட்ருக்கேன்ல. அப்புறம் உனக்கு தலைவலி வராம என்ன வரும்? அப்படின்னு கேட்குறாரு. இல்லங்க. இனிமே வீட்ல போயிட்டு ஏதாவது சின்ன சின்ன வேலைலாம் செய். சுத்தமா வேலையே செய்யாம இருந்தனா, உனக்கு இந்த மாரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும்." அப்படின்னு சொல்றாரு. "என்னங்க வயசாயிடுச்சு. இப்ப போய் நான் எப்படிங்க வேலை செய்றது?" "என்ன வயசாயிடுச்சு? நல்லா நடக்கிறல்ல? கை கால்லாம் நல்லா தானே இருக்கு. போய் பூண்டு உரிச்சு குடு. வெங்காயம், தக்காளி ஏதாவது அரிஞ்சு குடு. உன்னால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன வேலை ஏதாவது பண்ணு. அப்பதான் கை கால அசைக்கணும். கொஞ்சம் நடக்கணும். இதெல்லாம் பண்ணணும். ஒண்ணுமே பண்ணாம 3 வேளையும் சாப்பிட்டு, சாப்பிட்டு, சாப்பிட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னா, இந்த மாதிரி தான் ஆகும்." அப்படின்னு சொல்றாரு. "என்னங்க நீங்க என்ன இப்படி திட்டுறீங்க? பின்ன உன்ன திட்டாம என்ன பண்ணுவாங்க? நைட்டெல்லாம் தூங்க விடாம போட்டு உருட்டிங் கிடக்குற." அப்படின்னு கேட்குறாரு. "சரிங்க. இனிமே என்னால முடிஞ்ச வேலைய நான் செய்யறேன்." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே மதி, மலர் 2 பேருமே பயங்கரமா சிரிக்கிறாங்க பார்த்துட்டு. ஆ அத்தைக்கும் மாமா வேலை குடுத்துருக்காரு. சூப்பர். அப்ப இனிமே அத்தை வந்து பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் அரிஞ்சு குடுக்க போறாங்க. பரவால்ல. அப்ப என்னோட வேலை கொஞ்சம் குறைய போது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மலரும் மதியும் சந்தோஷமா இருக்காங்க.
அப்போ லட்சுமி யோசிக்கிறாங்க. ஐய்யயோ! நாம போய் இதெல்லாம் பண்ணணுமா? அங்க காத்தும் வராது, ஒண்ணும் வராது. அந்த சமையல் ரூம்ல போய் 5 நிமிஷம் கூட என்னால நிக்க முடியாது. நான் எப்படி போய் இதெல்லாம் பண்ண முடியும்? இவரு எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்காரு? எனக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகாம, வீட்ல போய் வேலை இருந்தா பாருன்னு சொல்றாரு. இவரெல்லாம் ஒரு புருஷன். இவரையும் கல்யாணம் பண்ணி இத்தன வருஷம் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அப்படின்னு லட்சுமி ஒரு மாரி டென்ஷனா இருக்காங்க. "அத்தை இப்ப பரவாயில்லையா? இல்லன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா?" அப்படின்னு மலர் கேட்குறாங்க. "இல்ல மலரே, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி தான் இருக்கு." "இல்ல அத்த அதுக்காக இல்ல. இன்னொரு வாட்டி வலி வந்தா நீங்க தாங்க மாட்டீங்க. அதுக்காக தான் நான் கேட்குறேன். நம்ம இப்பயே வேணுனா கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. "வேண்டாம் மலரு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஆ நான் நான் வேணா உடம்ப செக் பண்ணிக்கிறேன். எனக்கு ஏதாவது இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்றாங்க. "எதுக்கு நீ செக் பண்ணணும்? நல்லா தானே இருக்க உன்ன. உனக்கு எதுக்காக?" அப்படின்னு கேட்குறாரு அவங்க வீட்டுக்காரர். "என்னங்க இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு தலைவலி எப்படி வந்தது தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்றாங்க. "ஆமாமாம்மா, பிபி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்தா கூட தலைவலி வரும். அதனால அத்தைய ஒரு வாட்டி ஃபுல்லா செக்கப் பண்ணிடலாம்." அப்படின்னு மதி சொல்றாங்க. "சரி, சரி. நீ வேணா செக்கப் பண்ணிக்கோ." அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த மனுஷனுக்கு இப்ப தான் மனசு வந்தது. செக்கப் பண்ணிக்க சொல்றாரு. அத்தை நான் வந்துட்டு என்னோட வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு, நாளைக்கு நான் வர சொல்றேன். நீங்க காலையில சாப்பிடாம இருங்க. உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம். நீங்க கவலைப்படாதீங்க." அப்படின்னு மலர் சொல்றாங்க. "சரி மலரு, மொதல்ல அத செய். சரியா? இல்லன்னா என் உடம்பு அவ்வளோதான் போல இருக்கு. நான் கூட இன்னைக்கு வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கே போனதில்ல. ஒரு ஜுரம் அடிச்சா மாத்திரை போட்டுப்பேன், டேப்லெட்டு. அப்புறம் வந்துட்டு தலைவலி வந்தா டேப்லெட் போட்டுப்பேன். கடைசியில இப்ப ஹாஸ்பிட்டல் போயே ஆகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. எப்படி வலிச்சது தெரியுமா? அப்பப்பப்பப்பா! தாங்கவே முடியல என்னால." அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி. "சரி, இப்போ உனக்கு பரவாயில்லல்ல. நீ போய் உள்ள போய் படு போ." அப்படின்னு சொல்றாரு. "சரிங்க, நான் உள்ள போய் படுக்கிறேன்." "மலரே, நான் உள்ள போய் படுக்கிறேன். உனக்கு தெரியும்ல என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை." தெரியும் அத்தை. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்." "சரி, எல்லாம் பார்த்து பண்ணிடு. நான் போய் படுத்துக்கிறேன் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லட்சுமி உள்ள போய் படுக்குறாங்க. பாக்கியராஜ் ஃபோன் பண்றாரு. மலர் அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. "எப்படி இருக்காங்க அம்மா? பரவாயில்லையா?" பரவாயில்லங்க. உங்களுக்கு தலைவலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கா மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் அவங்கள அப்படியே விட்டுற முடியாது. அவங்களுக்கு ஃபுல்லா செக்கப் பண்ணி தான் ஆகணும். நாளைக்கு நீங்க அந்த லேப்லேருந்து வர சொல்லிடுங்க. அத்தைக்கு அவங்க டெஸ்ட் எடுத்துட்டு போகட்டும். என்ன எதனால உங்களுக்கு வந்து தலைவலி வந்தது நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதுதான் நல்லது. ஏன்னா வயசானவங்க நம்ம அப்படியே விட்டுற முடியாது." அப்படின்னு மலர் சொல்றாங்க. "சரி மலரே, நான் வர சொல்லிடுறேன். சரியா? அம்மாவ எதுவுமே சாப்பிடாம நீ பார்த்துக்கோ." "இல்லைங்க நான் பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் எதுவா இருந்தாலும் சரியா இருக்கும்." அப்படின்னு மலர் சொல்றாங்க. "சரி மலரு, ஒண்ணும் இல்லல்ல. நான் என் வேலைய பார்க்கலாம்ல. உங்க வேலைய நீங்க பாருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சப்போஸ் ஏதாவது பிரச்சனைனா கூட நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க கவலையே படாதீங்க." அப்படின்னு மலர் சொல்றாங்க. "சரி மலரு, நான் வேலைய பார்க்குறேன். ஃபோன வச்சுரட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் ஃபோன வச்சுடுறாரு. "இங்க பாருங்க, நான் இங்கே எல்லா காயும் எல்லாமே கட் பண்ணி குடுத்துட்டேன். வேற ஏதாவது எனக்கு வேலை இருக்கா?" அப்படின்னு மதி கேட்குறாங்க. மதி வீடு மட்டும் பெருக்கணும்." "சரிங்க, நான் அந்த வேலைய போய் பார்த்துக்கிறேன். நீங்க இருக்கிற மிச்ச வேலையெல்லாம் நீங்க பார்த்துக்கங்க." அப்படின்னு மதி சொல்றாங்க. சரி." அப்படின்னு சொல்லிட்டு மலர் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. மதி போயிட்டு அப்படியே ரூமெல்லாம் பெருக்குறாங்க. பெருக்கும்போது அப்படியே பார்க்குறாங்க. வீட்ல எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. அப்போ போஸ்ட்மேன் வராரு. வந்த உடனேயே லெட்டர் வந்திருக்குன்னு சொல்றாரு. உடனே லட்சுமி போறாங்க. போயிட்டு பார்க்குறாங்க. "யாருக்கு வந்திருக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. பேர் வந்துட்டு மதி அப்படின்னு சொல்றாரு. "ஓ! அப்படியா? மதி இங்க வா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. மதி வராங்க. வந்த உடனே சைன் பண்ணிட்டு அத வாங்குறாங்க. "என்ன இது எங்கேருந்து வந்திருக்கு?" அப்படின்னு லட்சுமி கேட்குறாங்க. "இல்ல அத்த இருங்க நான் பார்க்குறேன்" அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா, நான் போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன்ல, அங்க வந்து என்ன வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜாப் குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்பாயின்ட்மென்ட் லெட்டரா?" அப்படின்னு லட்சுமி கேட்குறாங்க. "ஆமா அத்த" அப்படின்னு சொல்றாங்க. "கங்கிராச்சுலேஷன்ஸ் மதி, சூப்பர்! என்ன வேலை கிடைச்சிருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. "ஆமாங்க. நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நான் மெயில் வரும்னு நெனச்சேன். ஆனா அவங்க வந்துட்டு லெட்டராவே அனுப்பிட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. "சூப்பர் மதி" அப்படின்னு சொன்னோனே உள்ள போறாங்க. போனோனே சுரேஷ் அப்படியே பார்க்குறாரு. "என்ன லெட்டர் அது?" அப்படின்னு கேட்குறாரு. இல்லங்க நான் வந்துட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன்ல, உங்ககிட்ட கூட சொன்னேனே 1 வீக் ஆகும்னு சொல்லிட்டு. அங்கேருந்து எனக்கு அப்பாயின்ட்மென்ட் லெட்டர் வந்திருக்கு. என்ன வந்து நாளைக்கு ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க." அப்படின்னு மதி சொல்றாங்க. அத கேட்டோனே சுரேஷ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. "மதி உன்கிட்ட நான் தான் சொன்னேன்ல, கண்டிப்பா உனக்கு ஒரு ஜாப் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு. பார்த்தியா கிடைச்சிடுச்சு." அப்படின்னு சொல்றாரு. "ஆமாங்க. ஆனா நான் கூட நெறைய இடத்துல அப்ளிகேஷன் போட்டுட்டே தான் இருக்கேன்." "அப்படிலாம் ஒண்ணும் வேண்டாம் மதி. நீ ஒரு இடத்துல போயிட்டு கரெக்ட்டா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாலே போதும். அந்த ஜாப் உனக்கு கிடைச்சிரும்." அப்படின்னு சொல்றாரு. "ஆ மாமாவால தான் உன்னோட வேலை போச்சு. அதுக்கு சாரி மதி. மாமா பண்ண தப்புக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்." அப்படின்னு சொல்றாரு. "ஐய்யய்யோ! என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? அவரு பண்ண தப்புக்கு நீங்க எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்." அப்படின்னு சொல்றாங்க. "சரி,
அ "என்ன அப்படியே நின்னுட்டுருக்க? உன்னோட கை குடு" அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே மதி பார்க்குறாங்க. கை குடுக்குறாங்க. கை அப்படியே போட்டு குலுக்குறாரு. "கங்ராச்சுலேஷன்ஸ் சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு. "என்னங்க கொஞ்சம் கை விடுறீங்களா?" அப்படின்னு மதி சொல்றாங்க. அப்படியே கைய விடுறாரு. சாரி சாரி" அப்படின்னு சொல்லிட்டு. மதி அப்படியே மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க. சுரேஷும் நினைக்கிறாரு, "நான் உன்ன கல்யாணம் பண்ணிட்டு கைய கூட பிடிக்கக்கூடாதா? அதுக்குள்ள விடுன்னு சொல்றா. இவ ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியல. நானும் இவகிட்ட மனசுல இடம் பிடிக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்றேன். ஆனா கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்றா. அப்படியே எடுத்தேன் கவுத்தேன்னு பேசிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அப்படி நினைக்கிறாரு. அப்போ "நாளைக்கு நீ போறியா? எந்த காலேஜ்?" அப்படின்னு கேட்குறாரு. "ஓ! இந்த காலேஜா? எனக்கு தெரியுமே. ஆ நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போறேன்ல, அங்க கொஞ்சம் முன்னாடி தான் இது இருக்கு. நாளைக்கு உன்ன நானே ட்ராப் பண்ணிட்டு போறேன். முடிஞ்சா டெய்லியே கூட நான் ட்ராப் பண்ணிட்டு போறேன்" அப்படின்னு சொல்றாரு. "ஐயோ! வேண்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் ஆட்டோலயே போய்க்கிறேன்." "என்ன மதி இப்படி பேசிட்டு இருக்க? எதுக்காக நீ ஆட்டோல போணும்? நான் அந்த பக்கம் தானே போறேன். 2 பேரும் ஒரே டைம்க்கு தான் கிளம்புறோம். நான் டெய்லி உன்ன ட்ராப் பண்ணிட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது" அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இல்லங்க. அத்தை, மாமா 2 பேருக்கும் தெரிஞ்சா கண்டிப்பா பயங்கரமா உங்கள திட்டுவாங்க. என்னையும் சேர்த்து திட்டுவாங்க அப்படின்னு மதி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் திட்ட மாட்டாங்க மதி. அம்மாகிட்ட, அப்பாகிட்ட 2 பேர்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ எதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்க? அப்படின்னு சொல்றாரு. உனக்கு என்ன? நாளைக்கு நான் உன்ன கூட்டிட்டு போறேன். இன்னைக்கே நான் பர்மிஷன் கேட்குறேன் அப்படின்னு சுரேஷ் வெளிய வராரு. என்னங்க வேண்டாங்க கம்முனு இருங்க அப்படின்னு மதி சொல்றாங்க. வா மதி அப்படின்னு கூட்டிட்டு வராரு. அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்லிட்டுருக்காரு. சொல்லுடா என்ன? அப்படின்னு அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே சேர்ந்து கேட்டுட்ருக்காங்க. இல்ல மதிக்கு வேலை கிடைச்சிச்சுல்ல. ஆமா இப்ப தான் லெட்டர் வந்ததே தெரியுமே அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. இல்ல அ அவள நான் டெய்லி நானே ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. டேய் என்னடா உனக்கு பிரச்சனை? நீ எதுக்காகடா அவள ட்ராப் பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி கேட்குறாங்க. அம்மா அதுக்காக நான் சொல்லல. அவள நான் போய் விட்டுட்டு அவளுக்காக நான் போல. நான் என்னோட போலீஸ் ஸ்டேஷன் கொஞ்சம் முன்னாடி தான் இந்த காலேஜ் இருக்கு. போற வழிதாம்மா 2 பேரும் ஒரே டைம்க்கு கிளம்புறோம். நான் போம்போது அப்படி விட்டுட்டு போறதுல என்ன இருக்கு? அதனால நான் டெய்லி மதியம் நானே பிக்கப் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்லிட்டுருக்காரு. டேய் இதெல்லாம் நல்லா இருக்காடா? அவ வேலைக்கு போனா போட்டும் ஆட்டோ புடிச்சு. உனக்கு என்னடா பிரச்சனை? நீ ஏன்டா டெய்லி கூட்டிட்டு போணும்னு சொல்ற? அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. அப்பா, அத தான் மறுபடியும் நான் சொல்றேன். அது போற வழி தான்ப்பா. நான் மதிய வேணும்னு கூட்டிட்டு போல. போற வழியில நான் ட்ராப் பண்ணிட்டு போறேன். இதனால ஆட்டோ செலவு எல்லாமே மிச்சமாகும்ல. அவ ஆட்டோ போடணும், டென்ஷன் ஆகும். அப்புறம் வரணும், போணும். எதுக்கு? போம்போது நான் ட்ராப் பண்ணிடுறேன். வரும்போது அவ ஆட்டோ போட்டு வந்துருவா. அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்றாரு. சரிடா, உன் பொண்டாட்டிய நீ கூட்டிட்டு போற. நீ கூட்டிட்டு போ அப்படின்னு உங்க அப்பா சொல்றாரு. 2 பேருமே சேர்ந்து உள்ள போறாங்க. என்னங்க இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? அந்த மதிய கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். கொஞ்சம் கூட இவனுக்கு ஒரு ஒரு புருஷன்ற அந்த இதுவே இல்லங்க. எல்லாம் மதிக்கிட்டயே போறான். மதிய கூட்டிட்டு போறான். எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு லட்சுமி அப்படியே டென்ஷனா பேசுறாங்க. இப்போ உனக்கு என்ன? அவங்க புருஷன், பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா போறாங்க. நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர் கேட்குறாரு. ஐயோ! நான் டென்ஷன் ஆகலங்க. இந்த சுரேஷ்‌க்கு தேவையில்லாத வேலைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு புருஷன்னா அப்படி கம்பீரமா இருக்கணும். பொண்டாட்டி அவங்கவங்க வேலைய அவங்கவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. இப்போ உன் வேலைய நீயே பார்த்துக்கிறியா? எதனா ஒண்ணா என்னங்க வாங்க, என்னங்க வாங்கன்னு என்ன தள்ளிட்டு தானே போற? வயசானா கூட என்ன நீ விடுறியா? வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போறல்ல. விடு அவங்க சின்ன சிறுசுங்க 2 பேரும் ஒண்ணா போனா போயிட்டு போட்டும். உனக்கு என்ன இப்போ? அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ! நான் ஒண்ணும் சொல்லலங்க. சரிங்க போகட்டுங்க. அப்படின்னு லட்சுமி சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. இந்த மனுஷங்கிட்ட போய் மனசுல இருக்க எதுவுமே சொல்ல முடியாது போல இருக்கு. எல்லாத்துக்குமே என் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. முன்னாடிலாம் வீட்ல இருக்க எல்லார் மேலயும் கோவப்படுவாரு. இப்ப என் மேல மட்டும் தான் கோவப்படுறாரு. இந்த மனுஷங்கிட்ட பேசவே முடியாது போல இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாரி கோவமா வருது லட்சுமிக்கு. அப்படியே உள்ள போறாங்க. உள்ள போனோனே மதி பயங்கரமா சந்தோஷத்தோட இருக்காங்க. "எப்படிங்க உங்க அம்மா, அப்பா கிட்ட 2 பேர்கிட்டயும் பேசி பர்மிஷன் வாங்குறீங்க?" அப்படின்னு மதி கேட்குறாங்க. "ஏன் மதி இதில என்ன இருக்கு? நீ என் பொண்டாட்டி, நான் உன்ன கூட்டிட்டு போறேன். இதில அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு?" அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. "இல்லங்க, உங்க அண்ணன் உங்க அம்மாகிட்டயும், அப்பாகிட்டயும் பேசுறதுக்கே பயங்கரமா யோசிப்பாரு. ஆனா நீங்க யோசிக்காம உடனே பேசிடுறீங்க." அப்படின்னு மதி கேட்குறாங்க. மதி, பேச வேண்டிய இடத்துல பேசி தான் ஆகணும். எல்லா இடத்துலயும் அமைதியா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்லிட்டுருக்காரு. மதி வந்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஓகே. அப்போ நீங்க என்ன நாளைக்கு கூட்டிட்டு போறீங்களா? அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பா உன்ன நான் நாளைக்கு கூட்டிட்டு போறேன். ஓகே வா! அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்றாரு. மறுபடியும் கங்கிராச்சுலேஷன் சொல்றாரு. தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போறாங்க. என்ன மதி? என்னதான் இங்க நடக்குது? பார்க்க எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு மலர் சொல்றாங்க. எனக்கே அப்படிதாங்க இருக்கு. சுரேஷ் வந்து நல்லா தைரியமா அவங்க அம்மாகிட்டயும், அப்பாகிட்டயும் பேசுறாரு. எனக்கே ஒண்ணுமே தெரியல அப்படின்னு மதி சொல்றாங்க.
சுரேஷ் ரொம்ப மாறிட்டான் மதி. ரொம்ப ரொம்ப மாறிட்டான். அவன் உன்ன பிக்கப் பண்ணிட்டு போணும், உன் கூட இருக்கணும் அப்படின்ற அந்த நல்ல மனசுலாம் இப்ப தான் அவனுக்கு வந்திருக்கு. சுரேஷ் இப்படியே இருந்தா நல்லாருக்கும் அப்படின்னு மலர் சொல்றாங்க. யாரு? அவரா? எப்போ எப்படி மாறுவார்ன்னு யாருக்குமே தெரியாதுங்க அப்படின்னு மதி சொல்றாங்க. இல்ல மதி, நீ வேணா நோட் பண்ணி பாரேன். சுரேஷோட எல்லாமே மாறியிருக்கு. குணம் எல்லாமே. அவன் முன்னலாம் இப்படி கிடையவே கிடையாது. அவன எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டுருப்பான், கத்திட்டே இருப்பான். ஒரு ஒரு அன்பு, பாசம் இதெல்லாம் அவன்கிட்ட இருக்கவே இருக்காது. ஆனா டோட்டலா அவன் மாறிட்டான் மதி. அது எப்படி? பொண்டாட்டி அமைதல்லாம் கடவுள் குடுத்த வரம்னு சொல்லுவாங்க. ஆனா, சுரேஷுக்கு ரொம்ப நல்ல வரம் குடுத்துருக்காரு போல இருக்கு கடவுள். அதனால உன்ன பார்க்கும்போதே அவன் எல்லா தப்பையும் கரெக்ஷன் பண்ணிக்கிறான். சூப்பர் மதி! சூப்பர்! எல்லாருக்கும் வாழ்க்கை இப்படி அமையறதில்ல. சில பேர் அவங்களோட குணத்த மாத்திக்கவே மாட்டாங்க. சில பேரு வர பொண்ணுக்காக தன்னோட எல்லா கெட்ட குணத்தையும் மாத்திக்கிட்டு நல்ல குணமா மாறிடுவாங்க. "சூப்பர் மதி ஆனா நீ" அப்படின்னு மலர் சொல்றாங்க. "என்னங்க நான் என்னங்க பண்ணேன்?" அப்படின்னு மலர் கேட்குறாங்க. "இல்ல நீ ஒண்ணுமே பண்ணல. ஆனா சுரேஷோட நல்ல குணம் எல்லாமே வெளிய வருது. சூப்பர்" அப்படின்னு சொல்றாங்க. "சரிங்க. ஆமா, என்ன நாளைக்கு உனக்கு இன்டர்வியூ இருக்கா?" அப்படின்னு கேட்குறாங்க. இன்டர்வியூ இல்லங்க. ஜாபே கிடைச்சிச்சு. ஐயோ! சாரி மதி. நான் முன்ன அதே ஞாபகத்துல பேசிட்டேன். சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. உனக்கு புடிச்ச மாதிரி நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க நான் காலைல சீக்கிரமா போவேன். ஐயோ! என்ன இப்படி பேசிட்டு இருக்க? நான் உன்ன விட சீக்கிரமா எழுந்து காஃபி எல்லாருக்கும் குடுக்குறேன்ல. அப்போ நான் இத பண்ணி வச்சுடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீங்க எனக்காக எந்த கஷ்டமும் படக்கூடாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அத பண்ணுங்க. நான் சாப்பிட்டுக்கிறேன். ஓகேவா? அப்படின்னு மதி சொல்றாங்க. சரி மதி அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து மதி அப்படியே போகிறாங்க. மலர் யோசிக்கிறாங்க. சுரேஷ், மதி 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா நல்லா தானே இருக்கும். சூப்பரா இருக்கும். 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு குழந்தை பொறந்தா இந்த வீடே கலகலகலன்னு இருக்கும். அத்தைக்கிட்ட அந்த குழந்தைய குடுத்து நல்லா வளர்த்தலாம். அத்தை எப்பவுமே நம்மள போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. அந்த குழந்தையே பார்த்து பார்த்து அவங்க கவனம் எல்லாம் அந்த பக்கம் திரும்பிடும். நாம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் யோசிக்கிறாங்க. தங்கராஜ் வந்து அப்படியே டேபிள்ல உட்கார்றாரு. "நிலா டிஃபன் கொண்டு வா" அப்படின்னு சொல்றாரு. அங்கேருந்து ரேவதி கொண்டு வந்து குடுக்குறாங்க. "இந்தாங்க இட்லி வச்சுக்கோங்க." "ஐயய்யோ! எனக்கு இட்லிலாம் ஒண்ணும் வேண்டாம்." "சரிங்க. தோசை சாப்பிட்றீங்களா?" "ஐயய்யோ! எனக்கு தோசையும் வேண்டாம்." "டேய் என்னத்த தான்டா சாப்பிட போற?" அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. "அம்மா எனக்கு இனிமே என்னென்ன சாப்பிட்ணும் நான் சொல்லியிருக்கேன்ல ரேவதி. எனக்கு பச்சை காய்கறிகள் இதெல்லாம் குடு, ஃப்ரூட்டு இதெல்லாம் கொண்டு வா" அப்படின்னு சொல்றாரு. கொண்டு வந்து குடுக்குறாங்க. அப்படியே சாப்பிட்றாரு. "இங்க பாருடா, ஆனா நீ ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டுருக்க" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. "அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க? என்னோட உடம்ப நான் பார்க்க வேணாமா? பாருடா, அதுக்காக சுத்தி இருக்கவங்கள சேர்த்து கஷ்டப்படுத்தாத" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. "இங்க பாரு ரேவதி, இது என்னது தெரியுமா?" "என்னதுங்க இது?" அப்படின்னு இப்படி பார்க்குறாங்க. "இது குட்டி மிஷன். இப்ப எனக்கு 200 கிராம் ரைஸ் நீ வைக்க போறன்னா, அதே மாதிரி இதில அளந்து எனக்கு போடு" அப்படின்னு சொல்றாரு. "டேய் ஏன்டா இப்படி படுத்தி எடுக்கிற? சாப்பாட்டெல்லாம் கூடவாடா அளந்து சாப்பிடுவ?" "ஆமாம்மா, கரெக்ட்டா சாப்பிடணும். டாக்டர் என்ன சொன்னாரோ அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும்" அப்படின்னு சொல்றாரு. "சரிடா, டாக்டர் சொல்ற எல்லாமே கரெக்ட்டா ஃபாலோ பண்ற. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே உனக்கு அறிவு வேலை செய்யலையா? அதுக்கு நீ குடிக்காம இருந்திருக்கணும். நீ குடிச்சதுனால தானே இவ்ளோ பெரிய பிரச்சனை இந்த வயசுலயே" அப்படின்னு உங்க அம்மா சொல்றாங்க. "ம்மா, எப்ப பார்த்தாலும் ஏம்மா நீ அதையே பேசிட்டு இருக்க? டேய் வேற என்னடா பேசுறது உன்கிட்ட? குடிகாரங்கிட்ட குடிய பத்தி மட்டும் தான் பேச முடியும். குடிக்கிறது நான் தப்புன்னு சொல்லவே இல்லடா. எப்பயாச்சும் ஒரு வாட்டி குடிக்கலாம். டெய்லி நைட்டா குடிப்ப? நைட்டு குடிக்கும்போது அந்த உடம்புல இருக்க அந்த பார்ட்ஸ் எல்லாமே ஈஸியா அழிஞ்சிடும். நைட்ல போய் குடிச்சிட்டு படுக்கவே கூடாது" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. "அம்மா, இனிமே நான் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு தாம்மா இருக்கேன். குடிய கொஞ்சம் கொஞ்சமா நான் நிறுத்திட்டு தாம்மா இருக்கேன்" அப்படின்னு தங்கராஜ் சொல்றாரு. "அப்பா நல்லவனே, சீக்கிரமா அந்த வேலைய செய். சரியா? அத விட்டுட்டு சாப்பாடு அளந்து போடுங்க, குழம்பு அளந்து போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ரேவதியோட உயிர எடுத்துக்கிட்டு இருக்காத" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. "சரிம்மா, நான் இனிமே சரியாயிடுவேன். ரேவதி அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஜிம் வந்து செட் பண்றதுக்காக வருவாங்க. நான் எல்லாமே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்." "அப்படியாங்க?" அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. "ஆ, ஆமா, ஆமா" அப்படின்னு சொல்றாரு. "என்னடா வீட்டுக்குள்ளேயே ஜிம் வைக்க போறியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாம்மா, நான் எக்ஸர்சைஸ் பண்ணணும்ல." "சரிடா, இவ்வளவும் பண்றதுக்கு நீ ஆரம்பத்துலேருந்தே ஒழுங்கா இருந்திருக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா அதையே பேசிட்டு இருக்காத, விடுமா பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்றாரு. அந்த ஃப்ரூட்டெல்லாம் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு அங்கேருந்து அப்படியே எழுந்து போறாரு. ரேவதி வந்து நின்னுட்டுருக்காங்க. "என்னம்மா இவன் இப்படி பண்ணிட்டுருக்கான்?" அப்படின்னு அவங்க மாமியார் கேட்குறாங்க. "அத்தை, அவருக்கு கொஞ்சம் உடம்பு மேல பயம் வந்துட்டுருக்கு. அதனால தான். வேற ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் சரியாயிடும் அத்தை" அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. "அம்மா அவன் சரியாகுறானோ இல்லையோ, உன்ன போட்டு ஒரு வழி பண்ணிடுவான் போல இருக்கே.
இங்கே பார்த்தியா எத்தனோண்டு மிஷின் வாங்கி வந்து வச்சுருக்கான் பாரு, இதில் சாப்பாட்டை அளந்து போட சொல்கிறான். இதெல்லாம் எந்த வீட்லேயாவது நடக்குமா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. எனக்கும் அதான் அத்தை புரியல. அவர் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாரு சொல்லிட்டு அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. சரிம்மா, நீ அவங்கிட்ட என்ன பாடுபட போறியோ எனக்கு தெரியல. சரி நான் போய் தூங்குறேன், எனக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் எழுந்து போகிறாங்க. அப்படியே சமையல் ரூம் உள்ள போகிறாங்க. உடனே ஃபோன் பண்ணுறாங்க. மலர் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க ரேவதி. என்ன நீ நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சூப்பராக இருக்கும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் நீ என்ன அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. மதிக்கு வேலை கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாவா? ஆமாம், ஒரு இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணால் அங்கேருந்து லெட்டர் அனுப்பியிருக்காங்க, அப்பாயின்மெண்ட் லெட்டர். அதனால் அவள் நாளைக்கு ஜாயின் பண்ண போகிறா அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், சூப்பர். மதி பக்கத்தில் இருக்காளா? கொடுங்க அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. இருக்கா தரேன். ரேவதி உடனே வாங்கி பேசுகிறாங்க மதிக்கிட்ட. என்ன மதி, கங்க்ராச்சுலேஷன்ஸ், உனக்கு வேலை கிடச்சிச்சு சொல்லிட்டு அண்ணி சொன்னாங்க, சந்தோஷமாக எனக்கு இருக்குது அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. ஆமாங்க, நாளைக்கு தான் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி உங்ககிட்ட ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி சொல்லிடலான்றதுக்காக ஃபோன் பண்ணோம் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. மதி, என் வீட்டுக்காருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாது அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே ஃபஸ்ட்டு டே போயிட்டு உங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த இடத்துல அவர் சொன்னால் கூட என்னை வேலையெல்லாம் விட்டு தூக்க மாட்டாங்க அப்படின்னு மதி சொல்கிறாங்க. உண்மையாவா மதி? அப்போனா என் வீட்டுக்கார்கிட்ட சொல்லி நீ வெறுப்பேற்று. ஆனால் அவர் மூஞ்சை பார்க்கும்போது ரொம்ப கொடூரமாக இருக்குமே. ஆனால் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா என் வீட்டுக்காரர் தான் நல்லவரே கிடையாது, இன்னொருத்தவங்க அழியறத பார்த்து சந்தோஷப்படுற ஒரு கெட்ட புத்தி உள்ள ஒரு மனுஷன் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே மதி சொல்கிறாங்க. பார்த்துக்கலாங்க, நான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டே போயிட்டு உங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லு, எனக்கும் ஜாலியாக தான் இருக்குது அப்படின்ற ரேவதி சொல்லிகிட்ருக்காங்க. சரி அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அத்தைக்கு தான் கொஞ்சம் தலை வலிக்குது. அப்படியா? ஏன் வலிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அவங்களுக்கு இந்த பிபி ஏதாவது அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் டேப்லெட்லாம் போட்டுட்டு படுத்தாங்க, இப்போ தான் எழுந்தாங்க. அப்படியா? நான் அண்ணி அப்பா அம்மா கிட்ட அப்புறமா நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. சரி ரேவதி, ஆனால் அத்தைக்கு நாளைக்கு செக் பண்ணுறதுக்காக நாங்கள் லேப்லேருந்து வர சொல்லியிருக்கோம். அத்தைக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. அப்படியா அண்ணி? சரி அண்ணி அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. அண்ணி என் வீட்டுக்கார் வரா மாதிரி இருக்குது, நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஃபோனை கட் பண்ணுறாங்க. அங்கே வந்து தங்கராஜ் வராரு, அப்படியே பார்க்குறாரு. என்ன ரேவதி, ஃபோன் பேசிகிட்டு இருந்தா மாதிரி இருந்தது, நீ என்ன பார்த்தோன்னே அப்படி ஃபோனை கட் பண்ணுற அப்படின்னு தங்கராஜ் கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லைங்க, நான் அன்னிக்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். ஓ, அன்னிக்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தியா? பேசு. நான் தான் உன்னை ஒன்றுமே சொல்ல மாட்டேனே ரேவதி அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தங்கராஜ் அங்கேருந்து அப்படியே போகிறாரு. பயங்கரமாக கோவப்படுறாரு. இவ எப்போ பார்த்தாலும் அவங்க அண்ணிக்கிட்ட மதிக்கிட்ட எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்காளே, ஆனால் இவ பேசவே கூடாது. இவ பேசாமல் இருந்தால் தான் இந்த வீட்டுக்கு நல்லது. இவ மட்டும் பேசினா மறுபடியும் அவங்க அம்மா வீட்டுக்கே போயிடுவா. அவங்க 2 பேரும் சேர்ந்து அங்கே வான்னு சொல்லி கொடுத்துருவாங்க அப்படின்னு தங்கராஜ் யோசிக்கிறாரு. ஆனால் எப்படி இதை தடுத்து நிறுத்துறது, யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே வேலை செய்கிறவர் வராரு. என்னடா உன்னோட தங்கச்சிக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா அப்படின்னு தங்கராஜ் கேட்குறாரு. மாப்பிள்ளெல்லாம் நல்லா தானே இருக்கான், ஒன்றும் இல்லை, நல்ல வேலை செய்கிறான், பார்க்குறதுக்குலாம் நல்லா தான் இருக்கான். நீங்கள் சரின்னு சொன்னால் நான் வந்து என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. டேய் அவசரப்படாதடா, எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாத. அவங்க எங்கள் சொந்தக்காரங்க தான், ஆனால் பணம்லாம் அவங்கக்கிட்ட எதுவுமே கிடையாது, பேக்ரவுண்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி சம்பாதிக்கிற காசை வச்சு வாழ்வாங்க, அவ்வளோதான் அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. அண்ணே நாங்களும் ஒரு சாதாரண குடும்பம் தானே அப்படின்னு சொல்கிறாரு. டேய் நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுடா, ஏன்டா அவசரப்படுற? சரியா? சரிண்ணே, எங்கள் அம்மா அப்பாலாம் கேட்டால் என்னென்ன சொல்கிறது? உங்கள் அம்மா அப்பாலாம் கேட்டால் பொறுமையாக பதில் சொல்லலாம், அமைதியாக இருங்கன்னு சொல்லு. நான் யோசித்து பொண்ணு கொடுக்கலாமா வேணாமா நான் சொல்கிறேன், அப்புறமா நீ செய் அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. அண்ணே நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேட்பேண்ணே, நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த அவர் போகிறாரு. என்ன மலரே, உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணணுமா? இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா அப்போது இந்த பொண்ணு என்ன சொன்னாலும் உன் தம்பி கேட்கணும், உன் தம்பி சொன்னால் நீ கேட்கணும். அப்போது குடும்பமே என்னோட கையில் இருக்கும். நான் என்ன சொன்னாலும் இவங்க அண்ணன் போய் தங்கச்சிக்கிட்ட சொல்லுவான், அப்படியே எனக்கு இந்த குடும்பமே நம்ம கைக்குள்ளே வந்துடும். அப்போது இந்த கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் யோசிக்கிறாரு. கண்டிப்பாக கல்யாணம் முடித்தா மலர் இவங்க எல்லாரும் சேர்ந்து என் கைக்குள்ளே மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோடு யோசிச்சுட்ருக்காரு தங்கராஜ்.
வீட்ல எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. அங்கருந்து மலர் வந்து சொல்றாங்க, "அத்தை இன்னைக்கு நீங்க எதுவுமே சாப்பிடக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆ சரி மலரு" அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்றாங்க. அங்கருந்து லேப்லேருந்து வராங்க. வந்த உடனே, வாங்க உள்ள வாங்க" அப்படின்னு பாக்கியராஜ் கூப்பிடுறாரு. சுரேஷ் எல்லாருமே அங்க தான் இருக்காங்க. ஆ வந்து "நீங்க அம்மாக்கு டெஸ்ட் எடுத்துக்கங்க" அப்படின்னு சொல்றாங்க. வந்து எல்லாமே பிளட் எல்லாமே எடுக்குறாங்க. வலிக்குது தாங்க முடியல" அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. "அம்மாக்கு கொஞ்சம் பார்த்து எடுங்க" அப்படின்னு பாக்கியராஜ், சுரேஷ் எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க. பார்த்து தாங்க எடுக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு பிளட் எல்லாமே எடுக்குறாங்க. "என்ன இது இவ்ளோ ரத்தத்த எடுக்குறாங்க?" அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. "அம்மா டெஸ்ட்டுக்குலாம் அவ்வளோதாம்மா எடுப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு லேப்லேருந்து வந்தவங்க சொல்றாங்க. "ம், ம். சரி, சரி." எல்லாமே பிளட் எல்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டோனே, "இங்க பாருங்க, ஆ நீங்க வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிடுங்க. 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு வாட்டி பிளட் டெஸ்ட் எடுக்கணும். நாங்க வருவோம்" அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க" அப்படின்னு பாக்கியராஜ் சொல்றாரு. அங்கருந்து லேப்லேருந்து டெஸ்ட் எடுத்துட்டு போறாங்க. "என்ன உனக்கு இப்ப டெஸ்ட்டா? எதுக்கு இந்த டெஸ்ட்டு? ஒண்ணும் இல்லன்னு தான் வரப்போது" அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர் சொல்றாரு. "அப்பா எதுவா இருந்தாலும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்ப்பா. ஏன்னா அம்மாவுக்கு நைட்டு அவ்ளோ தலைவலி வந்திருக்கு. நைட்டு ஃபுல்லா தூங்காம ஹால்ல நடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டேப்லெட் போட்டு தூங்கியிருக்காங்க. அம்மாக்கு எதுக்குப்பா இவ்ளோ பெரிய கஷ்டம்?" அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்லிட்டுருக்காரு. "சரி யார் பணம் குடுக்குறா?" அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. "அப்பா நான் தரேன்ப்பா" அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்றாரு. "என்னது நீ பணம் தரியா?" அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. "ஏம்மா நான் தரக்கூடாதா? எல்லாத்துக்குமே அண்ணன் தான் குடுக்கணுமா என்ன? அப்பாக்கு அண்ணன் குடுத்தாரு. அப்போ உனக்கு நான் தரேம்மா. என்கிட்ட பணம் இருக்கும்மா" அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்லிட்டுருக்காரு. "சரிடா, அம்மாக்கும், அப்பாக்கும் செலவு பண்றதுக்கு ஷேர் பண்ணியே பண்ணுங்க. எல்லாம் நல்லது தான்" அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அத கேட்டோனே மதி அப்படியே சிரிக்கிறாங்க. மலரும் சிரிக்கிறாங்க. 2 பேருமே அப்படியே சமையல் ரூம்ல போய் பேசிக்கிறாங்க. "என்னங்க இங்க நடக்குது? அவரு லேபுக்கு பணம் குடுக்குறேன்னு சொல்றாரு. இதெல்லாம் தாங்கிக்கவே முடியலையே!" அப்படின்னு மதி சொல்றாங்க. "சுரேஷ்க்கு இப்பதான் நல்ல குணம் வந்திருக்கு. நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல மதி, அவனோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால தான் அவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்" அப்படின்னு மலர் சொல்றாங்க. "இங்க பாருங்க, இனிமே உங்க வீட்டுக்காரோட மொத்த பணமும் அங்க போகாது. அவரு கொஞ்சம் பணம் குடுத்தா நல்லா தானே இருக்கும். அது மட்டும் இல்லங்க, வீட்டோட செலவுக்கும் அவர்கிட்ட இருந்து பாதி பணம் கேட்டு வாங்கணுங்க" அப்படின்னு மதி சொல்றாங்க. ஐயோ! மதி அப்படிதான் போயிட்டு மாமாகிட்டயும், அத்தைகிட்டயும் ஏதாவது சொல்லிட போற. அவங்க 2 பேரும் சேர்ந்து என்னையும், என் வீட்டுக்காரையும் ஒரு வழி பண்ணிடுவாங்க. நீங்க சம்பாரிக்கிறதுனால தான் இவ்வளவா? என்னோட பேங்க்ல பணம் இருக்கு. நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா ரொம்ப கோவப்படுவாரு. அவருக்கு பயங்கரமா கோவம் வரும். அவங்க 2 பேரும் சேர்ந்து எது வேணா பேசிடலாம். ஆனா நாம எது பேசினாலும் அவங்க அத ஏத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு மலர் சொல்றாங்க. சரி விடுங்க. நீங்க கோவப்படாதீங்க. நீங்க டென்ஷன் ஆவாதீங்க. நான் இப்போ உடனே சொல்லல. கொஞ்ச நாள் போகட்டும். சுரேஷ் கிட்ட அப்படியே பொறுமையா நான் சொல்லிட்டு வரேன். கண்டிப்பா ஒரு நாள் இது நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்களும் என்னங்க பண்ணுவீங்க? சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் வீட்டுக்கு போட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்குல்ல. ஒரு ரூ. 10 எடுத்து வைக்கணும்ல. நானும் யோசிப்பேன் மதி. அந்த மாதிரி எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வர பணம் எல்லாம் சாப்பாட்டுக்கும், அப்புறம் பாப்பாவ படிக்க வைக்கணும், அப்புறம் மாமாவோட அந்த மெடிக்கல் செலவு இது எல்லாத்துக்குமே அப்படியே செலவாயிடுது. ஆனா எடுத்து தான் வைக்க முடியல அப்படின்னு மலர் சொல்றாங்க. இங்க பாருங்க, என் வீட்டுக்கார் கொஞ்சம் பாதி பணம் குடுத்தா, கொஞ்சம் செலவெல்லாம் குறையும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் மிச்சமாகும். நீங்க எடுத்து வைக்கலாம் அப்படின்னு மதி சொல்றாங்க. சரி நான் வேலைக்கு போறேன்ல, ஆ என்கிட்ட வர பணத்த நான் கொஞ்சம் குடுக்கட்டுமா? அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ! மதி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ உன்னோட பேங்க்ல போட்டு வச்சுக்கோ. அதுதான் நல்லது. சரியா? அப்புறம் உன்கிட்டேருந்து பணம் வாங்குனா, வந்த மருமகள வேலைக்கு அனுப்பி அந்த பணத்தில சாப்பிட்டுட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கவங்கலாம் சொல்றாங்க. அப்படின்னு அத்தை, மாமா 2 பேரும் சேர்ந்து அத ஒரு பிரச்சனை பண்ணிடுவாங்க. அப்படின்னு மலர் சொல்றாங்க. சரிங்க, சரி. அப்போ நீ நாளைக்கு இது நாளைக்கும் ஆஃபீஸ் போணும்ல? ஆமா, ஆமா. நாளைக்கும் தான் போகணும் காலேஜுக்கு அப்படின்னு மதி சொல்றாங்க. சரி, சரி. நான் போய் தூங்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே மதி போறாங்க. இங்க இருக்கிற எல்லா வேலையும் எடுத்து செஞ்சுட்ருக்காங்க. அங்கேருந்து அவங்க மாமியார் வராங்க. "என்ன மலர் என்ன பண்ணிட்டுருக்க?" ஒண்ணும் இல்ல அத்த. இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு போய் படுக்க போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி, சரி. நைட்ல சிங்க்லாம் பாத்திரம் போட்டுட்டு போகாத. அந்த மாரிலாம் இருக்கக்கூடாது" அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. "இல்ல அத்த. என்னைக்குமே நான் அப்படி பண்ண மாட்டேன். இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நான் போய் தூங்குவேன்" அப்படின்னு மலர் சொல்றாங்க. "சரி மலரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போறாங்க. இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரூமுக்கு போறாங்க. பாக்கியராஜ் வராரு. "என்ன மலரு இன்னைக்கு நெறைய வேலையா?" அப்படின்னு கேட்குறாரு. "ஆமாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. சாம்பார், பொங்கல் இதெல்லாம் பண்ணணும். சாமி கும்பிட்டோம். அதனால கொஞ்சம் நெறைய பாத்திரம் இருந்தது. அப்படியே வச்சுட்டு வந்தா நல்லா இருக்காதுல்ல. அதெல்லாம் எடுத்து போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தேங்க" அப்படின்னு மலர் சொல்றாங்க. "மலர் நீ ரொம்ப கஷ்டப்படுறல்ல?" அப்படின்னு கேட்குறாரு. "ஐயோ! பாக்கியராஜ் நீங்க ரொம்ப நடிக்காதீங்க" அப்படின்னு மலர் சொல்றாங்க.